ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டு மல்லிகைப்பூவை தான் பார்க்க போகிறோம். ஒரே செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். மல்லிகைப்பூனா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அதோடய வாசனையே தனி தான். சூப்பராக இருக்கும் அதோடய ஸ்மெல்லும். ஒரே ஒரு செடி தான் வச்சோம், அதில் தான் இவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்கள். எவ்வளோ மொட்டு பூத்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மொட்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஒரு செடி தான் அவ்வளோ நீளமாகவும் அவ்வளோ பெருசாகவும் வளர்ந்துருக்கு. அதை தான் சுற்றி மாட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பதியம் போட்டு வச்சுருக்கோம், அப்போ தான் நிறைய செடி எடுக்க முடியும். இப்போது ஒரு கப்பு ஃபுல்லாக வந்திருக்கு. எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். ஈவினிங்காக பறிக்கும்போது தான் மொட்டாக இருக்கும். மார்னிங்னால் அது விரிஞ்சிடும். மொட்டாக பறித்து கட்டினா தான் ஈஸியாக கட்ட முடியும். விரிஞ்சதுக்கப்புறம்னா கொஞ்சம் கஷ்டம் கட்டுறது. அதனால தான் மொட்டாகவே எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி முடிக்கணும். உங்களுக்கு பூ கட்டுற வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். ஒவ்வொரு மொட்டையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதுக்கு நாங்கள் தனியாலாம் எந்த உரமும் வைக்கலை. எல்லாமே வீட்டு உரம்தான், இயற்கை உரம்தான். சமையலில் மீந்து போகிற கழிவு இந்த தான் நாங்கள் வைக்கிறோம். அது மாதிரி ஆட்டுச்சாணி உரத்தை மட்டும்தான் நாங்கள் வைக்கோம். வேறு எதுவுமே நான் வைக்கலை. பூவை கட்டி முடிச்சுட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா நெருக்க தான் கட்டி இருக்குது, கலக்கவும் கட்டலை. பாருங்கள் எவ்வளோ காணம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு செடி தான், ஒரு செடியில் இவ்வளோ பூ பூத்துருக்கு. இதே மாதிரி இன்னும் 2-3 செடி வச்சுருந்தா போதும். எல்லாருக்குமே பூ வெளியிலே வாங்க வேண்டாம் யாருக்குமே.